ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க. வீடுன்னு இதை சொல்ல முடியாது, ஒரு பெரிய பங்களாவை இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 9000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 14 வருஷம் ஆயிருக்குங்க. முழுக்க முழுக்க ஆத்து மணல்லையே கட்டின வீடு. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 35 சென்ட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு மேலே உள்ள டாப் ஃப்ளோர் வந்து இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருக்கிறாங்க. வீடு ரொம்பவே அருமையாகவும் அழகாகவும் இருக்குங்க. வீடை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகுறது மாதிரி இருக்கு. ஒரு தோட்டத்து வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பில் அவங்க சொந்த பர்பஸ்க்காகவே கட்டின வீடுங்க. இதுதான் இப்போ இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு. அதை ரீஒர்க்கும் அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னை வந்தோன்னா நமக்கு வேலைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. வாங்க அந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. வீட்டோட எலிவேஷனை வச்சு வீட்டை கனெக்ட் பண்ணிடாதீங்க. வீட்டோட எலிவேஷன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க. 35 சென்ட்டுங்கிறதுனால இடம் ரொம்ப அதிகமாகவே விட்டுருக்குறாங்க. வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய கார்டனை நம்ம தாராளமாக போட்டுக்கிற முடியும். கார் நிறுத்துறதுனா கூட ஒரு 10 காருக்கு மேலேயே நம்ம கார்கள் நிறுத்திக்கிற முடியும். அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கவர்டு கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட தலைமுன்னில் தெற்கு பார்த்த சைட்டுங்கிறதுனால தெற்கு பார்த்தும் கொடுத்துருக்குறாங்க. திரும்ப மறுபடியும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால கிழக்கு பார்த்தும் ஒரு வாசல் வச்சுருக்குறாங்க. உள்ள என்ட்ரானதும் மாடிக்கு போகிறக்கு ஒரு தடம் கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹை ரூப் சீலிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. இதை எந்த சைஸில் எடுக்கிறது, எவ்வளோ அளவு நான் சொல்கிறதுங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. அதனால் வீடையும் வீடியோவையும் மட்டும் பார்த்துக்கோங்க. அதோட சைஸுகளை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் 16க்கு 16 கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இதுக்குள்ள ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் போடுறதுக்காக ஒரு பெரிய மச்சு மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்காங்க, இந்தியன் டாய்லெட்டா. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வரும்போது அதை விட ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. மாடிக்கு கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனோட சைஸும் ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. கொல்லாப்புறத்துக்கு வழி கொடுத்துருக்குறாங்க, வெளியில் போயிட்டு வர்றது மாதிரி. இந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு எனக்கும் தெரில. சர்வெண்ட்டுகள் தங்குற ரூம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு இல்லை, ஓடி தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க.
மாடியிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் ஒரு வழி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மாடியிலேருந்து வர்றவங்க வெளியில் அப்படியே போகிறது மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. உள்ளுக்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்புகளோட சைஸுகளை ரொம்ப பெருசாக கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்ட்ராகி வந்ததும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே வரும்போது இந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன இடம்னு கேட்டால் இது ஹோம் தியேட்டருக்காக பிளான் பண்ண இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துலையும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மாடியிலையும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த இடத்துலையும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாமே ஒரே மாதிரி டைல்ஸில் தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ரூம்லேயே பக்கத்தில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு, கபோர்டுகள் எல்லாம் செஞ்சு ஃபுல்லாகவே தேக்கில் செஞ்சுருக்காங்க. அதை ட்ரெஸ்ஸிங் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பெட்ரூமும் 16க்கு 16 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஹை ரூப்பில் கொடுத்துருந்த சீலிங்குங்க இது. ஹாலில் இருந்து மேலே பார்த்தா தெரிகிற மாதிரி. இந்த இடத்துல ஒரு பால்கனி பெருசாக கொடுத்துருக்குறாங்க. செவன் பிஹெச்கே வீடுங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 7 பெட்ரூம் இருக்குங்க. பூஜா ரூம்பு, கபோர்டுங்க. பூஜா ரூம் தனியாக கொடுத்துருக்குறாங்க. சர்வெண்ட் தங்குறதுக்கான ரூம் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கான ரூம் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான ரூம் தனியாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ரூம் ஏகப்பட்டது போகுதுங்க. ஆனால் பெட்ரூம் கணக்கில் மட்டுமே 7 பெட்ரூம் இருக்குங்க. இது போக ஒரு பெரிய ரூம் ஒன்று ஹால் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அது ஹோம் தியேட்டருக்காக கட்டினதா சொல்கிறாங்க. அதனால இருக்கிற ரூம்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல இருக்குது. 9000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற போது உள்ளுக்கு தனியாக நம்ம போகிறதுக்கே பயமாக இருக்குங்க வீட்டை பார்க்கும்போது. இந்த இடம் அமைஞ்சிருக்கிற ஏரியா, வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி, சின்னவேடம்பட்டி, மணியக்காரபாளையம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சென்டரான பிளேஸில் தான் இந்த வீடு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்குது வீடு. ஒரு பெரிய பட்ஜெட்டில் உள்ள வீடு தாங்க. இந்த இடம் ப்ளஸ் வீடுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.